Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. அகல் போலிரியும் அன்பு அது பகல் போல் மனம் பரவும். அகல் போலிரியும் அன்பு அது பகல் போல் மனம் பரவும். நிலையாய் உன்னை நினைத்தால் நான் மலையாய் உயர்வடைவேன். நான் மலையாய் உயர்வடைவேன். தலைவா உன்னை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தேன். வரமே உன்னை கேட்க நான் சிரமே தாழ் பணிந்தேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியான முறையில் கொண்டாட நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், பலவீனங்கள் இவற்றையெல்லாம் நாம் நினைத்து பார்த்து இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவாவும் திருமகன் வழியாக எல்லா மக்களிலும் உமது நிலையான ஒளியை ஏற்றினீரே. உமக்களின் உள்ளத்தில் மீட்பரின் ஒளி பெருகுவதால் அவரது முடிவில்லா மாற்றுக்கு வந்து சேர அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். கடவுளிடம் அன்பு செலுத்துவோர் தம் சகோதரர் சகோதரியிடமும் அன்பு செலுத்த வேண்டும். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4 இறைவார்த்தை 19 மற்றும் அதிகாரம் 5 இறைவார்த்தை 4. அன்பார்ந்தவர்களே, கடவுளே முதலில்
நம்மிடம் அன்பு செலுத்தியதால் நாமும் அன்பு செலுத்துகிறோம். கடவுளிடம் அன்பு செலுத்துவதாக சொல்லிக்கொண்டு தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் பொய்யர். தம் கண்முன்னேயுள்ள சகோதர சகோதரிகளிடம் அன்பு செலுத்தாதோர் கண்ணுக்கு புலப்படாத கடவுளிடம் அன்பு செலுத்த முடியாது. கடவுளிடம் அன்பு செலுத்துவோர் தம் சகோதரர் சகோதரிகளிடமும் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே அவரிடமிருந்து நாம் பெற்ற கட்டளை. இயேசுதான் மெசியா என்று நம்புவோர் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். பெற்றவரிடம் அன்பு செலுத்துவோர் பிள்ளைகளிடமும் அன்பு செலுத்துவர். நாம் கடவுள் மீது அன்பு கொண்டு அவர் கட்டளைகளை கடைபிடிக்கும்போது கடவுளின் பிள்ளைகள் மீதும் அன்பு கொள்கிறோம் என்பது நமக்கு தெரிய வரும். ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிப்பதில்தான் கடவுள் அன்பு அடங்கியுள்ளது. அவர் கட்டளைகள் நமக்கு சுமையாயிருப்பதில்லை. ஏனெனில் கடவுளிடமிருந்து பிறக்கும் அனைத்தும் உலகை வெல்லும். உலகை வெல்வது நம் நம்பிக்கையே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 72. நாம் பாட வேண்டிய பதிலுரை: ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அளியும். அரசமைந்தரிடம் உமது நீதி விளங்கச் செய்யும். அவரும் மக்களை நீதியோடு ஆழ்வாராக. உம்முடையவரான எளியோர்க்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். உமக்கு ஊழியம் செய்வார்கள். அவர்கள் உயிரை கொடுமை நின்றும் வன்முறை நின்றும் விடுவிப்பார். அவர்கள் இரத்தம் அவர் பார்வையில் விலை மதிப்பற்றது. அவருக்காக இடையறாத வேண்டுதல் செய்யப்படுவதாக. அவர் மீது ஆசிகள் வழங்கப் பெறுமாறு நாள் முழுதும் மன்றாடப்படுவதாக. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். உமக்கு ஊழியம் செய்வார்கள். அவர் பேர் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. கதிரவன் உள்ளவரையில் அவர் பெயர் நிலைப்பதாக. அவர் மூலம் மனிதர் ஆசி பெற விழைவாராக. எல்லா நாட்டினரும் அவரை நற்பேறு பெற்றவரென வாழ்த்துவாராக. ஆண்டவரே,
ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும் சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் என முழக்கமிட்டு அறிவிக்கவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அலகு 4 இறை சொற்றொடர் 14 22 வரை. அக்காலத்தில் இயேசு தூய ஆவியின் வல்லமை உடையவராய் கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவரை பற்றிய பேச்சு சுற்றுப்புறம் எங்கும் பரவியது. அவர் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்து வந்தார். எல்லாரும் அவரை பற்றியே பெருமையாக பேசினர். இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார். தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார். இறைவாக்கினர் இசையாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது. அவர் அதை பிரித்தபோது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது: ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார். தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கி இருந்தன. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார். அவர் வாயிலிருந்து வந்த அருள் மொழிகளை கேட்டு வியப்புற்று, இவர் யோசேப்பின் மகன் அல்லவா என கூறி எல்லாரும் அவரை பாராட்டினர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமானவர்களே, புதிய வருடத்தில் நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்ற தருணத்தில் ஆண்டவருடைய பிறப்பு பெருவிழாவையும் புத்தாண்டையும் இன்னும் அதிகமாக கிறிஸ்து பிறப்பு காலத்தில் திருக்காட்சி விழாவை கொண்டாடி இந்த வாரத்தில் நாம் திருக்காட்சி ஆண்டவர் தன்னையே உலக மக்கள் அனைவருக்கும் தன்னை வெளிப்படுத்தியதை நாம் ஒவ்வொரு நாளும் சிந்தித்து பார்த்து ஆண்டவருடைய ஒளி எவ்வாறு மக்களை வழி நடத்துகிறது என்றெல்லாம் இந்த பார்வையில் நாம் ஒவ்வொரு நாளும் நற்செய்தியின் வாயிலாகவும் திருப்பலியில் நாமும் கலந்து கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கின்றோம். அன்புமிக்கவர்களே, இப்பொழுதெல்லாம் இந்த காலத்தில் நாம் அதிகமாக கேட்கக்கூடிய அந்த திரு அவை நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மைய செய்தி என்னவென்றால், நாம் அனைவரும் எதிர்நோக்கின் திரு பயணிகளாக மாற வேண்டும், இருக்க வேண்டும் என்பதை நமக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றது. அத்தகைய பின்னணியில்தான் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸும் கூட அந்த பரிபூர்ண ரோமையில் உள்ள கதவை திறந்து வைத்து அந்த யூபிலி ஆண்டை தொடங்கி இருக்கின்றார். அதனுடைய முத்தாய்ப்பாக அதனை பின்தொடர்ந்த நாம் அனைவரும் ஒவ்வொரு மறை மாவட்டங்களிலும் அந்த இயேசு கிறிஸ்துவருடைய சிறப்பாக அந்த திருக்குடும்ப நாளில் ஒவ்வொரு மறை மாவட்ட அளவிலும் நாம் அனைவரும் எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்ற அந்த மைய சிந்தனையோடு நாம் அனைவரும் அந்த யூபிலி ஆண்டினுடைய தொடங்கி இருக்கின்றோம். ஆக இன்றைய வாசகங்களும் இத்தகைய பின்னணியில்தான் நம்மை பார்க்க நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. ஆம் அன்புமிக்கவர்களே, இன்றைய இறை வழிபாடு நமக்கு உணர்த்துவது என்னவென்றால், நாம் அனைவரும் ஆண்டவர் தருகின்ற அந்த அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு நமது நம்மளுடைய வாழ்வால் அதை அறிவிக்க வேண்டும் என்பதை தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு உணர்த்துகின்றன. இன்றைய முதல் வாசகத்தினுடைய பின்னணியில் நாம் பார்க்கின்ற பொழுது தொடர்ந்து இந்த வாரம் முழுவதும் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். எப்படி கடவுளுக்கு ஏற்றவர்களாக நாம் மாற முடியும்,
கடவுளிடமிருந்து வந்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள், கடவுளுடைய அன்பை உணர்ந்தவர்கள் யாராக இருக்க முடியும் என்றெல்லாம் நாம் ஒவ்வொரு நாளும் நாம் சிந்தித்து நாம் செயல்பாட்டிற்கு அழைக்கப்படுகின்றோம். அப்படி நாம் பார்க்கின்ற பொழுது இந்த அன்பினை மட்டுமே முக்கியத்துவம் கொடுப்பதாக இந்த யோவானுடைய முதல் திருமுகம் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. நேற்றைய நாளிலும் கூட வாசகத்தில் வாசிக்க கேட்டோம், கடவுளுடைய பிள்ளைகள் யார் என நாம் பார்க்கின்ற பொழுது இந்த கடவுளுடைய பிள்ளைகள் யாரெல்லாம் கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிக்கிறார்களோ அவர்கள் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள் என்பதை உணர்த்துவதோடு மட்டுமல்லாமல் அந்த கடவுளுடைய கட்டளையாக இருப்பது அன்பினை மட்டுமே மையமாக கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆக நீங்கள் எல்லாம் கேட்கலாம், இப்போ இந்த அன்பிற்கும் இந்த எதிர்நோக்கின் திருப்பயணிகளுக்கும் இந்த யூபிலி ஆண்டிற்கும் என்ன சம்பந்தம் என நாம் பார்க்கின்ற பொழுது, அன்பிற்குரியவர்களே, இந்த ஆண்டவர் முழக்கமிட்டு அறிவிக்கக்கூடிய இந்த யூபிலி ஆண்டு எதை உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது என்றால், நாமும் நம்முடன் வாழும் சகோதர சகோதரியிடம் நல்லதொரு அன்பினை கொண்டு வாழ அழைக்கப்படுகின்றோம். இப்படி நாம் அன்பினை கொண்டு அதை நாம் நம் உள்ளத்திலும் நம்மளுடைய கூட இருக்கின்ற சகோதர சகோதரிகளிடம் அதை பகிர்ந்தளிக்கின்ற பொழுதுதான் அது முழுமை பெறக்கூடியதாய் இருக்கிறது என்பதை நாம் உணர அழைக்கப்படுகின்றோம். ஆக எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக யூபிலி ஆண்டினுடைய தொடக்கத்தில் இருக்கின்ற நாம் அனைவருமே முதலாவதாக இந்த ஆண்டவர் தரக்கூடிய இந்த அருள் தரும் ஆண்டினை அறிவிப்பதற்கான முதலாவது ஒரு பார்வை என்னவென்றால், நாம் அன்பு செலுத்த வேண்டும். அதுவே கடவுளுடைய கட்டளையாகவும் இருக்கிறது. இப்படிதான் நம்முடைய திருவிவிலியத்திலும் கூட நாம் பார்க்கின்றோம். பல்வேறு நிலையில் இத்தகைய வெளிப்பாடு இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இப்படி திருவிவிலியத்தினுடைய பின்னணி நாம் பார்க்கின்ற பொழுது இந்த யூபிலி ஆண்டு எதை நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கின்றென்றால், பல வேளைகளில் இந்த 50வது இயர் என்றும் கூட நாம் திருவிவிலியத்தில் பார்க்கின்றோம். இப்படி திருவிவிலியத்தில் நமக்கு உணர்த்துவது என்றால், அங்கே இருக்கின்ற அந்த ஏழைகள் ஒடுக்கப்பட்டோர் அனைவருக்கும் விடுதலையை அறிவிக்க வேண்டும் என்பதை திருவிவிலியத்தில் பல்வேறு நிலையில் நாம் பார்க்கின்றோம். இப்படி இந்த திருவிவிலிய பின்னணியில் இந்த யூபிலி ஆண்டு எதை உணர்த்துகிறது என்றால், முழு புற விடுதலையை நமக்கு உணர்த்துவதாக இருக்கின்றது. அதே போல நாம் இன்னும் அதிகமாக திருவிவிலியத்தில் பார்க்கிறோம், யாரெல்லாம் அடிமைகளாக இருக்கிறார்களோ அவர்களை அந்த நாம் அவர்களை விடுவிக்க வேண்டும் என்பதாகவும், மேலும் அவர்கள் கொண்டிருக்கின்ற எல்லா வகையான கடன்களையும் தள்ளுபடி செய்யக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் என்பதை திருவிவிலியம் நமக்கு உணர்த்தப்படுகிறது. ஆக திருவிவிலிய பின்னணியில் நாம் அந்த யூபிலி ஆண்டை பார்க்கின்ற பொழுது முழு விடுதலையும் அந்த முழு சுதந்திரத்தையும், மேலுமாக அடிமை நிலையில் இருக்கின்ற அவர்களுக்கு நாம் முழுமையான அந்த விடுதலை தர வேண்டும் என்று நாம் பார்க்கின்றோம். இப்படியாகத்தான் இதுதான் அன்பினுடைய வெளிப்பாடாகவும் இருக்கிறது என்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. ஆம் அன்புமிக்கவர்களை, ஆண்டவர் தன்னுடைய பணியின் தொடக்கமாக பல்வேறு பகுதிகளுக்கெல்லாம் நற்செய்தி அறிவித்துவிட்டு இன்று தன்னுடைய சொந்த ஊருக்கு வருகின்ற பொழுது அங்கே அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த சுருளேட்டின் வழியாக இத்தகைய அந்த வாக்குறுதியோடு வருவதை நாம் பார்க்கின்றோம். முதலாவதாக அவருடைய பணி மனமாற்றத்தை முன்னிறுத்துவதாக இருந்தாலும் கூட, ஆனால் அதே நேரத்தில் இங்கே மிக அருமையாக அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த எசையாவின் சுருளேட்டில் மிக அதிகமாக அந்த விடுதலையை அறிவிக்கக்கூடியவராய் இருக்கின்றார். ஆம் அன்புமிக்கவர்களை, நாமும் நம்முடன் வாழும் சகோதர சகோதரிகளிடம் இத்தகைய மனப்பான்களை நாம் பதிக்கக்கூடியவர்களாய் இருக்கின்றோமா? நாம் எப்படி இந்த ஆண்டவர் தருகின்ற நாம் இந்த ஆண்டை அறிவிக்க முடியும் என்னவென்றால், நாம் அன்பு செலுத்துவதன் வழியாகவும், இரண்டாவது நம்முடன் வாழும் சகோதர சகோதரிகளுக்கு விடுதலை அளிப்பதன் வழியாகவும், மூன்றாவதாக நாமே எல்லா வகையான அடிமைத்தனத்திலிருந்தும் விடுதலை பெற்று வாழ்வதன் வழியாகவும், இந்த மாதிரி வாழ்வதன் வழியாகவும் நாம் இந்த யூபிலி ஆண்டை நாம் நம்முடைய வாழ்வால் அறிவிக்க முடியும் என்பதை உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. இதனை மனதில் நிறுத்தியவர்களாய் தொடர்ந்து அன்பு செய்து வாழவும், ஆண்டவருக்கு ஏற்ற அந்த ஆண்டினை அறிக்கையிட்டு வாழ அருள் வேண்டுவோம். இப்படி அன்பும் இந்த ஆண்டும் நமக்கு உணர்த்துவது தான் மனிதநேயம். அழகாக நான் உங்கள் புத்தகத்தில் வாசிக்க நேர்ந்த ஒரு கதை. ஒருவர் தன்னுடைய ரோட்டில் போய் கொண்டிருக்கின்ற பொழுது அங்கே தன்னுடைய கார் திடீரென்று பழுதடைந்து விட்டது. அந்த மத்திய வேளையில் யாருமே இல்லாத அந்த தருணத்தில் அவர் அந்த கார் பழுதடைந்து விட்டதை நினைத்து மிகுந்த துயரத்தோடு இருக்கின்ற பொழுது அங்கே எத்தனையோ கார்கள் பைக்குகள் போய்கொண்டே இருக்கின்றனர். ஆனால் யாரும் இந்த ஓரத்தில் இருக்கின்றவரை கண்டுகொள்ளாத நிலையை நாம் பார்க்கின்றோம். பல வேளைகளில் நம்முடைய வாழ்வும் அப்படிப்பட்டதாக தான் இருக்கும். இத்தகைய சிக்கலில் மாட்டிக்கொண்டிருக்கின்ற பொழுது யாருமே எனக்கு உதவி செய்ய வரவில்லையே என்ற அந்த ஏக்கம் அது அந்த சூழ்நிலையில் இருந்தால்தான் புரியும் என்பார்கள்.
அதுபோல் அந்த நபரும் பல்வேறு ஒரு எதிர்பார்ப்போடு ஏக்கத்தோடு காத்து கொண்டிருக்கிறார். யாரும் முன் வருவதாக, உதவி செய்வதற்கு முன் வருவதாக இல்லை. கடைசியாக ஒரு ஆட்டோ ஓட்டுநர் அங்கே அந்த வழியாக வருகிறார். இவரை பார்க்கிறார். இவருக்கு தன்னால் இயன்ற உதவிகளை செய்கிறார். அந்த காரை கொண்டு பக்கத்தில் அருகில் இருக்கின்ற அந்த ஒர்க் ஷாப் மெக்கானிக்கில் அங்கே விட்டுவிட்டு அவரோடு சிறிது நேரம் பேசிவிட்டு மீண்டுமாக எல்லாம் சரியாகிய நடத்த நிலையில் அவர் தன்னுடைய பயணத்தை தொடர முற்படுகின்ற பொழுது இந்த பாதிப்புள்ளான இந்த நபர் அந்த ஆட்டோ நபரை பார்த்து கேட்கிறார், எத்தனையோ வண்டிகள் போய்கொண்டிருக்கின்றன, நீங்களும் அப்படி போயிருக்கலாமே, எதற்காக எனக்கு நீங்கள் உதவி செய்தீர்கள் என்று கேட்ட பொழுது அவர் சொன்னது, நானும் என்னுடைய வாழ்வில் இப்படிப்பட்ட நிலையில் இருந்த பொழுது யாரோ ஒரு நபர் எனக்கு உதவி செய்தார்கள். அத்தகைய உதவியின் வழியாக அவர் கொண்டிருந்த அந்த மனிதாபித்தினுடைய பயனாக நானும் என்னுடைய வாழ்வில் ஒரு அழகான முடிவெடுத்தேன். யார் எத்தகைய நிலையினாலும் என்னால் முடிந்த அளவு உதவிகளை செய்வேன் என நான் உறுதி பூண்டேன். உங்களை பார்த்தேன், அதற்கான வாய்ப்பு கிடைத்தது என்று சொல்லி அவரை மீண்டுமாக அவர் தன்னுடைய பணியை தொடங்கினாராம். ஆம் அன்புமிக்கவர்களே, இப்படி ஆண்டவர் அழுத்தருகின்ற ஆண்டினை நாம் எவ்வாறு அறிவிக்க வேண்டும் அல்லது வாழ்வாக்க வேண்டும் என்ற கேள்வி நம் மத்தியில் எழுகின்ற பொழுது இதை நாம் வாழ்வாக்க அழைக்கப்படுகின்றோம். ஒன்று அன்பு, இரண்டாவது மனிதாபிநயம். இந்த இரண்டையும் நம்முடைய வாழ்வில் இருக்கின்ற பொழுது நிச்சயமாக அக மற்றும் புற விடுதலையை ஆண்டவர் எதிர்பார்த்த அந்த விடுதலை நம்மால் தர முடியும் என்பதை உணர்ந்தவர்களாய் தொடர்ந்து அதற்கான ஆற்றல் வேண்டி தொடர்ந்து நம்முடைய வார்த்தையாலும் நம்முடைய வாழ்வாலும் ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை அறிவிக்க முற்படுவோம். இறை ஆட்சியில் நாமும் பங்கு விடுவோம். ஆமேன். படைப்புக்கள் பலவாகினும் பரமன் உமக்கே சொந்தம். படைப்புக்கள் பலவாகினும் பரமன் உமக்கே சொந்தம். அதில் மலராகும் என் மனம் உன்னிடத்திலே, மலராகும் என் மனம் உன்னிடத்திலே, மனம் காண ஏற்றிடுமே, மனம் காண ஏற்றிடுமே. காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தை ஆகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை மாட்சிமிகு பரிமாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை கனிவாய் ஏற்றருளும். அதனால் நீர் தந்தவற்றையே உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மையை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய
செயலுமாகும். எமக்கு மீட்பு தரும் உறவு பரிமாற்றம் கிறிஸ்துவில் என்று நிறைவாய் ஒளி வீசுகிறது. ஏனெனில் ஆண்டவரை உமது வாக்கு வலு குறைந்த எங்கள் இயல்பை எடுத்த போது சாவுக்குரிய மனித தன்மை முடிவெல்லாம் ஆட்சியையும் பெற்றுக்கொள்ள உதவுகின்றது. நாங்களும் வியப்புக்குரிய இந்த உறவு ஒன்றிப்பினால் நிலைவாழ்வில் பங்கு பெற அருள் பெறுகின்றோம். ஆகவே வானதூத திரளோடு நாங்களும் ஒன்று சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணை சேர்த்து முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக
உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் திரு விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். புனிதமான இம்மறை நிகழ்வுகளின் ஆற்றலால் எங்கள் வாழ்வு என்றும் உறுதி பெறுவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென்.
சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. புதுமைகளை புரிந்து வரும் கோமகனே குழந்தை இயேசுவே, கோடி புதுமைகளை புரிந்து வரும் கோமகனே குழந்தை இயேசுவே, நாடி வந்தோருமை காணாது சென்றதில்லை, நலன்களை எல்லோர்க்கும் அருள்பவனே, நாடி வந்தோருமை காணாது சென்றதில்லை, நலன்களை எல்லோர்க்கும் அருள்பவனே, நாயகனே இயேசுவே, நன்றியுடன் உம்மை புகழுகின்றோம். நாயகனே இயேசுவே, நன்றியுடன் உம்மை புகழுகின்றோம். கோடி புதுமைகளை புரிந்து வரும் கோமகனே குழந்தை இயேசுவே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவுது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.